ஓகே. ஸோ தொழில் தொடங்குவோம் குழுவின் 14வது சந்திப்பு இது. நம்ம வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திக்கிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம் அப்படின்னா, நாம வந்து வெற்றி நீங்க அ வந்துட்டீங்க. கேக்குதா நாங்க பேசுறது? ஸோ ஏன் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த குழுவின் நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வாரம் முழுக்க வேலை இருக்கும். வாரத்தில் 5 நாள், சிலருக்கு 6 நாள் வேலைகள் இருக்கும். அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். தொழில் முனைவராக விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறனால தான் இதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து நடத்துறோம். ஸோ இந்த இந்த மீட்டிங் எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கோம்னா, சிலர் வந்து அவர்களுடைய தொழிலை வந்து பிரசன்ட் பண்ணலாம். சிலர் வந்து அவர்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்வார்கள். அப்படிதான் இன்னைக்கு வெற்றியை வந்து நம்ம அழைச்சிருக்கோம். அவர் ஒரு தொழில் முனைவர். அவரை பத்தி நான் இன்னும் விரிவாகவே பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பயிற்சிகளும் நடத்துறோம். பயிற்சி களங்களும் நடத்துறோம். அப்புறம் நமக்கு நாமே சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடுறோம். நம்ம வெற்றி கிட்ட நேரா போயிடலாம். வெற்றி வணக்கம். வணக்கம் வணக்கம்ண்ணா. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து வெற்றியோட திருமண நாள். இருந்தாலும் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறாரோ இல்லையோ நான் விடாப்பிடியாக அவரை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸோ வாழ்த்துக்கள் வெற்றி. எத்தனாவது திருமண நாள்? கேட்கல நீங்க பேசுறது. தேங்க்யூ. ஆறாவது சிக்ஸ்த்துங்கண்ணா. ஆறாவது வருஷம். நன்றி நன்றி. நம்ம உடனடியாக செஷன் போயிடலாம். ஒரு 30 நிமிடம் தான் உங்களை பிடிச்சி வச்சுப்போம். நான் ஒரு 1/2 செகண்ட் சொல்லிடுறேன் வெற்றியை பத்தி. ஸோ வெற்றியை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு நான் அவரை சந்திச்சேன். அப்போதான் வந்து அவரோட தொழில் முயற்சியில வந்து அவர் இருந்தாரு. அவர் ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியா ஜோகோல ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அவர் வந்து பால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஊத்தி அதை வந்து ஒரு தொழிலாக பெரும் தொழிலாக முன்னெடுத்து அதற்கு வந்து என்ன சந்திக்கும் போது ஒரு 20-30 லட்சம் வந்து தொழில் முதலீடுக்காக தேடிக்கொண்டு இருந்தார். அதுல இருந்து இப்ப பார்க்கும்போது பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராரு. நம்ம வெளியில இருந்து பார்க்க பெரிய வளர்ச்சியா இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள என்னென்ன சிக்கல்கள் இருந்தது, என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து அவரோட மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க இருப்பவர்களும் வந்து ப்ரொஃபஷனல்ஸா இருக்கோம், கார்ப்பரேட்ஸ்ல இருக்கோம். நமக்கும் தொழில் செய்யணும்னு ஆசையா இருக்கு. அதுல என்னென்ன சிக்கல் இருக்குமோன்னு பயம் தான் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் கடந்து வந்த ஒருவர் வந்து பேசுறது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ வெற்றி உங்க பயணத்தை வந்து நீங்க சுருக்கமா சொல்லிடுங்க. ஒரு 5-10 நிமிடங்களை சொன்னீங்கன்னா உங்ககிட்ட கேள்விகள் நிறைய கேட்கறதுக்கு நாங்க நிறைய கேள்விகள் வச்சிருக்கோம். கண்டிப்பாங்கண்ணா. ஸோ நான் என்னோட பேர் வெற்றிவேல் பழனி. நான் வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் உழவர் பூமி ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு டெய்ரி D2C ஸ்டார்ட் அப். நாங்கள் ஃப்ரெஷ் கோ மில்கை ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கி அதை வந்து மில்காக சென்னையில் இருக்க கன்சியூமர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். உழவர் பூமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 7-8 இயர்ஸ் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிருந்தேன். வேரியஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டு ப்ரோடக்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து என்னோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நான் ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சப்ப நான் ஸ்டார்டட் என்ஜிஓ. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து நான் உழவர் பூமி வந்து தொடங்கினேன். உழவர் பூமி தொடங்கி 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றுச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு சென்னையில வந்து ஒரு 9,500ல இருந்து 10,000 வீடுகளுக்கு வந்து பால் டெய்லி டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ரைடர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2,500 ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் இன்னைக்கு இந்தியாலேயே ரா மில்க் அதிகமா டெலிவரி பண்றது நம்ம மட்டும்தான். நைஸ். உங்களுடைய அந்த பயணம் வந்து நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சூரியவம்ச படம் மாதிரி 7 வருஷத்துலயே வந்து பெரிய ஆளான மாதிரி இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு எளிமையா இருந்திருக்காது. ஸோ ஆரம்ப கட்ட சிக்கல்கள் என்ன இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பிசினஸ்க்கும் இருக்க மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. எனக்கு பிசினஸ் பத்தி தெரியாது. என் ஃபேமிலிலேயே யாரும் பிசினஸ் பண்ணதில்ல. ஐ திங்க் இன்னும் சொல்லணும்னா என்னோட பரம்பரையிலேயே யாரும் பிசினஸ் பண்ண ஆட்கள் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிசினஸ் பண்றப்ப எனக்கு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட மோட்டோ இல்லை. நான் வந்து இனிஷியல்ல இருந்தே நிறைய ஒரு சோஷியல் காசு உள்ள ஒரு ஆளு. சமூகத்துக்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ள ஆளு. ஏன்னா நான் ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்கேன்.
ஸோ அப்ப என்னன்னா வந்து நான் சமூகத்துல இருக்க பிரச்சனைகளை பாக்குறேன். ஃபார்மர்ஸ் கிட்ட இப்ப ஜல்லிக்கட்டு வரைக்கும் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், ஐஎல்ஸ் எக்ஸாம்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம நாட்டிலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் வெளில போகணும் அப்படின்னு நம்ம ஒரு சர்வீஸா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ஜிஓ ஆரம்பிச்சோம். அப்புறம் என்ஜிஓ டிராவல் பண்றப்ப ஃபார்மர்ஸ்க்கு இருக்க மார்க்கெட் நிறைய நண்பர்கள் வந்து மார்க்கெட் ஆக்சஸ் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க, வெஜிடபிள்க்கு, கிராசரிஸ்க்கு அந்த மாதிரி. இப்ப நாங்க ஏன் மில்க் அப்படின்னா, மில்க் இஸ் வெரி வெரி அண்ட் வெரி கிரிட்டிக்கல் மார்க்கெட் ஃபார்மர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா. உங்களுக்கு வந்து பாலை வந்து 365 நாளும் வித்தாகணும், 2 மணி நேரத்துக்குள்ள வித்தாகணும், டெய்லி 2 வேளை வித்தாகணும். இப்போ கம்பெனி டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. த மார்க்கெட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அண்ட் இன்னொரு சைடு என்னன்னா, இன்னைக்கு ரீசெண்டா நம்ம ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு எஸ்பெஷலி நிறைய ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபுட் அடல்ட்ரேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தாய்ப்பாலுக்கு அப்புறம் வர முதல் ப்ராடக்ட் வந்து உணவு வந்து பால். அங்கிருந்து இங்க அடல்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. அதை அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கறதுனால நம்ம உலர் பூமியை தொடங்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆரம்ப காலங்களில் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பிரச்சனை. நமக்கு இனிஷியலா என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் 100% இஎம்ஐ, அது வந்து விற்கவும் முடியல. ஏன்னா 100% இஎம்ஐ அந்த காரை நண்பர்கிட்ட ஒரு 50,000 கொடுத்துட்டு அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சோம். இனிஷியலா நமக்கு லோன் அதெல்லாம் எதுவும் கிடைக்கும். ஸோ இனிஷியலி வி ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஃபார்மர்ஸ் வந்து பால் வாங்க முடியல, கன்சூமர் கிட்ட மார்க்கெட் பண்றது கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இனிஷியலா ஃபேஸ் பண்ணிருக்கோங்க. இப்போ உங்களோட கம்பெனியோட வேல்யூவேஷன் எவ்வளோ? ஆனா ஐ திங்க் நம்ம லாஸ்ட் இயர் வந்து 16 crores ரெவன்யூ பண்ணுவோம். இந்த இயர் வந்து 22 crores ரன் ரேட்ல இருக்கும். 22 to 24 crores பண்ணுவோம். ஐ திங்க் வி ஆர் அரௌண்ட் 890 crores வேல்யூவேஷன்ல இருக்கோம். நம்ம ஃபண்டிங் அந்த விஷயத்த விட்டுட்டு இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம். ஒரு எம்ப்ளாயியா இருந்து நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது மனதளவில் உங்களுக்கு எந்தெந்த தடைகள்லாம் இருந்தது? ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நாம சம்பளம் வாங்கிட்டே பழக்கப்பட்டுட்டோம். ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம கிட்ட இருந்து பணம் போகுது அப்படிங்கறதுனாலே அது அதுவே பெரிய விஷயம். சோ அப்படியான தடங்கல்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா. என்ன வந்தது? ஆக்சுவலா என்னன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நான் வந்து லாஸ்டா ஜோகோல இருந்தேன். ஜோகோ வந்து என்னோட ஒரு ட்ரீம் கம்பெனின்னு சொல்லலாம். ஜோகோல இருந்து நான் வெளியில வரப்ப அஹ், எனக்கு அவ்வளோ ஈஸியா நான் ஜோகோல இருந்து வெளில வரல. ஏன்னா எனக்கு அங்கேயும் ஜோகோல சில காரணங்களால நான் வெளில போகணுன்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பயங்கர ஷாக்கிங். ஏன்னா நான் வந்து என்னோட ஃபேமிலியோட பிரெட் வினர் அண்ட் என்டையர் ஃபேமிலி வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ என்னால வந்து என்ன சொல்றது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸும் கூட. நான் ஐடிக்கு வந்தவொடனே நிறைய லோனு, பர்சனல் லோன் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ திடீர்னு வந்து வேலையை விட்டு வரோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்போ என்னன்னா, நான் பண்ண விஷயங்கள் என்னன்னா, என்னோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டேன். இப்போ லெட்ஸே வந்து இஎஸ்ஐ, பிஎஃப் எடுத்து சில லோன்லாம் க்ளோஸ் பண்ணேன். கார் இஎம்ஐ இருந்துச்சு, அதனால காரை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இஎம்ஐ கட்டிக்கோப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை நான் கொஞ்சம் கம்மி பண்ணதுனால என்னால கொஞ்சம் ஃப்ரீயா வந்து அடுத்த விஷயங்களை யோசிக்க முடிஞ்சுச்சு. ஸோ கண்டிப்பா என்னன்னா, யாரு பிசினஸ்க்குள்ள வரோம் அப்படின்னாலும் நம்மளோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை நம்ம கம்மி பண்ணணும். அது பண்ணாம நம்ம அவசரப்பட்டு வந்தோம் அப்படின்னா இல் பி டிஃபிகல்ட். நான் கண்டிப்பா நமக்கான ஃபியூ இயர்ஸ்க்கான பேக்கப்பை சேர்த்துட்டு தான் நம்ம பிசினஸ்க்குள்ள இறங்கணும். நீங்க வரும்போதே உங்ககிட்ட ஒரு தெளிவான பிசினஸ் பிளான் இருந்ததா? இதுதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இயர் இது பண்ண போறோம், செகண்ட் இயர் இது பண்ண போறோம் அப்படிங்கிறதும் உங்ககிட்ட ஒரு ப்ராசஸ் இருந்ததா, பீப்புள் இருந்ததா, டீம் இருந்ததா, அதெல்லாம் எப்படி அமைஞ்சது? கண்டிப்பாங்க. என்னன்னா நம்ம சைடுல அஃப்கோர்ஸ் நீங்க பொதுவாவே தமிழ்நாடு, இந்தியால, சவுத் இந்தியால இருக்க நமக்கு எல்லாருக்குமே வந்து பேசிக்காவே நமக்கு வெஞ்சர் நாலேஜ் வந்து நம்ம எஜுகேஷன்ல அவ்வளவா கிடைக்கிறது இல்லைங்கண்ணா. ஃபேமிலி சைடும் சரி, லைக் வந்து சமூகத்தின் இப்ப நீங்க இதே மேபி தே வில் ஹேவ் சம் வெஞ்சர் நாலேஜ். பட் நம்ம ஸ்கூலிங்லயும் சரி, ஃபேமிலி சைட்ல இருந்தோம், இல்ல வந்து ட்ரெடிஷ்னலாவும் அது இல்லை. ஸோ அப்ப என்ன நமக்கு அது, நான் வரும்போதுமே அப்படிதான். நான் ஒரு பிளாங்கா வந்தேன். நான் நிறைய நேரங்கள் யோசிச்சிருக்கேன். இனி ஆரம்ப காலத்துல ஏன் இதுக்குள்ள வந்தோம் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் என்னன்னா, நாங்க எடுத்த பிசினஸ் பாலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
நம்மளே ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா வந்து திடீர்னு கால் பண்ணி ஈவினிங் பால் வாங்க வரலையான்னு கேட்பாங்க. கன்சூமர் கால் பண்ணி என் குழந்தைக்கு இன்னைக்கு பால் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து அதை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தோம். நாங்க இப்பதான் ஆக்சுவலா இப்பதான் நாங்க உட்காந்து ப்ராசஸ் எஸ்ஓபிஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து போனா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. பட் ஒரு பிசினஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்லயே அதை பண்ணிட்டு வர்றது நல்லதுதான். பட் நாங்க அப்படி இல்லை. எங்களுக்கு பிறந்த சூழல், நாங்க வந்து ஆரம்பிக்கணும், நாங்க வந்து ஃபினான்ஷியலா ஹேண்டில் பண்ணுவோம். எங்களுக்கு இது கூட இப்ப ரொம்ப சிரமம். இப்ப 2, 3 ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அதுல யாரெல்லாம் வந்து நல்லா செட் ஆவாங்களோ, இந்த காசுக்கு வந்து ஒத்து போவாங்களோ, அவங்கள கூட வச்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா என்னன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொண்டு வந்தோம். ப்ராசஸ நம்ம ஸ்லோவா தான் பில்ட் பண்ணோம். இனிஷியலா பக்காவான பிளான் அதோடலாம் நம்ம வரல. பட் வி வேர் வெரி கிளியர் தட் நம்ம வந்து ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் பிசினஸ்ல. யாரையும் ஏமாத்தக்கூடாது. ப்ராடக்ட்ட பத்தி பொய் சொல்லக்கூடாது. அண்ட் கன்சூமர், சப்ளையர் எல்லார்கிட்டயும் ப்ராப்பரா இருக்கணுங்கிறது, அதெல்லாம் நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 12+ கார்பரேட்ல வேலை பார்த்தாச்சு. ஸோ எந்த கார்பரேட்ல என்ன கஷ்டம்லாம் பட்டிருக்கும் எம்ப்ளாயி விடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப டெடிகேட்டா ஒர்க் பண்ணுவோம். மணி இஸ் நாட் ஒன்லி அ கோல் அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் நம்ம பண்ணோம். பட் நாட் ப்ராப்பர் பிசினஸ் பிளானுங்கண்ணா. அதெல்லாம் வந்து ஸ்லோலி வி பில்ட் இட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரப்ப அண்ட் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறப்ப. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஃபண்டிங்க்கு போகும்போது அந்த பிசினஸ் மாடல், ப்ராசஸ், எஸ்ஓபி எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? இல்ல எதை பார்த்து உங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க? கண்டிப்பாங்கண்ணா. நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணது வந்து நேட்டிவ் லீடு. நேட்டிவ் லீட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சிவராஜா அண்ணா இருக்காங்க, ஸ்டார்ட் அப் டிஎனோட சிஇஓ. அவங்க ஆரம்பிச்ச ஒரு ஃபோரம் தான் அது. அவங்க பொதுவாகவே வந்து நேட்டிவ் அண்ட் ட்ரெடிஷ்னல்ல வேலை பார்க்குற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஃபண்ட். அப்போ அவங்க சைட்ல போறப்ப இனிஷியலாவே நம்ம வி வேர் வெரி பிளாங்க் வென் வி மெட் தம் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்லோவா அவங்க வந்து நமக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது அவங்களும் நமக்கு நிறைய மென்டார்ஷிப் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் மோர் தென் மணி அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச மென்டார்ஷிப் வந்து நம்மள நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணுச்சு. எங்க கூட சேர்ந்து எங்க பிசினஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க. ஸோ என்னன்னா நாங்க வெறும் பணம் அப்படிங்கறத தாண்டி நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் நம்மலாம் போய் அவங்கள நேர்ல மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியல. அவங்க எல்லாருமே நேட்டிவ் லீட் மூலயமா நமக்கு கனெக்ட் கிடைச்சாங்க. அவங்க எல்லாம் நமக்கு டே டு டே பேசிக்ஸ்ல ரீச்சபிளா ஒர்க் பண்ண இருப்பாங்க. அதெல்லாமே பெரிய சப்போர்ட். அது மூலியமா தான் நாங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா. தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டடுங்கண்ணா. மற்றபடி பக்காவான எல்லா ஸ்ட்ரக்சரோட நம்ம போல. அவங்க பார்த்த விஷயம் என்னன்னா பிசினஸ் இது வரைக்கும் நம்ம ப்ராப்பரா ஒழுங்கா பண்ணியிருக்கோமா, ட்ராக் ஒழுங்கா வச்சிருக்கோமா, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேலபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய ஃபண்ட் அந்த மாதிரி இருக்குங்கண்ணா, இனிஷியல் சப்போர்ட்ல இருந்தே பண்ற மாதிரி. ஸோ நல்ல ப்ராடக்ட், நல்ல ஒரு கோலு, நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் அதை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா பிசினஸஸ் வந்து இன்னைக்கு இனிஷியல் சேல் ஸ்டார்ட் செல் பண்றதுக்கு இருக்காங்கண்ணா, டீம்ஸ் இருக்காங்க. ஓகே. மற்றவர்கள் கேள்விகள் கேட்க தொடங்கலாம். வணக்கம் வெற்றி, நான் ராஜு பேசுறேன். வணக்கம்ண்ணா. நான் வந்து இங்க ஆற்காடு பக்கத்துல வந்து மில்க் கலெக்ஷன் பண்ணிட்டு சென்னையில சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அரௌண்ட் ஒரு 2000 லிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட கேள்வி பாக்கெட்டுங்களா லூஸ்ல பண்றோமாண்ணா? B2B வந்து 1000 லிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். B2C வந்து ஒரு 1000 லிட்டர்ஸ் பண்ணிட்டு பாக்கெட் தான். ஓகே, சூப்பருங்கண்ணா. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, என்கிட்ட ஒரு 10 கேள்வி இருக்கு, நான் குயிக்காக கேட்டுறேன். ஸோ ஸ்கேல் அப் எப்படி பண்றது? இப்போ நாங்க வந்து 2000 லிட்டர்ஸ் இருக்கோம். ஸோ நான் வந்து 25,000 லிட்டர் நான் பிளான் பண்றேன் அப்படின்னா, ரா மில்க்லயே ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல பை ப்ராடக்ட் போலாமா, இல்ல எப்படி ஸ்கேல் அப் கொண்டு போறது? கண்டிப்பாங்கண்ணா. ஆனா நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் உடற்பூமியை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஸ்கேலபிலிட்டின்றது என்னன்னா, நாங்க ரொம்ப ஸ்லோவா கிராஜுவலா தான் வந்தோங்கண்ணா. நாங்க ரொம்ப பெரிய மார்க்கெட் பண்ணி அப்படிலாம் இல்லை. நாங்க இனிஷியலா வந்து குடுவாஞ்சேரியில 2017 ஆரம்பிச்சோம். அப்போ சும்மா ஒரு 3 மந்த்ஸ்ல எங்களால ஒரு 200 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு பண்ண முடிஞ்சது.
நான் இன்னைக்கு என்ன பாக்குறேன் அப்படின்னாங்கன்னா, நிறைய பிசினஸஸ் வந்து இப்ப நீங்க பால் பண்றேன்னு என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு கூட நிறைய பேர் என்னன்னா, எடுத்த உடனே பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து லாக் ஆயிடுறாங்க. நிறைய பிசினஸஸ் என்டையரா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்னன்னா, என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்ன, நம்ம ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த லெவல் போகணும். இப்ப மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்கன்னா, உடற்பூமியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்க ப்ராடக்ட் எங்களுக்கு பயங்கரமா மார்க்கெட்டிங் வந்துச்சு. நாங்க வந்து நான் சொன்ன மாரி இந்தியாலயே வந்து ரா மில்க் அதிகமான வால்யூம் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா நாங்க மார்க்கெட்டிங் டீமே எங்ககிட்ட 7 வருஷமா இல்ல. ஸோ எங்களுக்கு என்னன்னா, இனிஷியலா நான் வந்து தெரு தெருவா பேம்ப்ளெட் எடுத்துட்டு அபார்ட்மெண்ட்டா ஸ்டால் போட்டு நெறைய அபார்ட்மெண்ட்ல போயிட்டு அவேர்னஸ் டாக் குடுத்து, அப்படிதான் நம்ம கஸ்டமர்ஸ பில்ட் பண்ணோம். ஒரு லெவலுக்கு மேல எங்க ப்ராடக்ட் எங்கள பெரிய மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஒரு 70% எங்களுக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்க ரெஃபரல் மூலியமா வந்தவங்க. 30% மட்டும் தான் நம்ம வந்து மீடியா சப்போர்ட் நமக்கு நெறைய இருந்துச்சு. நெறைய மீடியாஸ் நம்மள பத்தி வந்துச்சுங்கண்ணா. டெய்ரிய பொறுத்தவரைக்கும்னா, எப்பவுமே த மார்க்கெட் இஸ் வெரி, வெரி ஹியூஜ். ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு நாளைக்கு சென்னையோட நீட் மட்டுமே ஆல்மோஸ்ட் 21 லேக்ஸ் லிட்டர்ஸ்ங்கண்ணா. இதுல எவ்வளோ கம்பெனிஸ் வந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ என்னன்னா, நம்ம ரைட்டான ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி முக்கியங்கண்ணா. ஏன்னா நம்ம பால் உங்களுக்கு தெரியும். நம்ம நாங்க ஆரம்பிச்சது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2950 நாட்கள் கிட்ட ஆக போகுதுங்கண்ணா. இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் வந்து சப்ளை ஸ்டாப் பண்ணதில்ல. ஒரு நாள் ஸ்டாப் பண்ண ஐ திங்க் அது முடியாது பால்ல. பட் அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பா முக்கியம். ரொம்ப ஸ்ட்ராங் ப்ராடக்ட்ட. ஸோ நீங்க வந்து என்னன்னா, இன்னைக்கு இருக்க சூழல்ல, இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க எய்தர் வந்து ஷாப்ஸ் மூலியமா போனாலும் சரி, இல்ல டைரக்ட் D2Cயா பண்ணாலும் சரி, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க்கெட்டிங் வந்து அபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மூலியமாவோ அந்த மாதிரி நம்ம பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போலாங்கண்ணா. ஸோ அப்படிதான் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம அஃப்கோர்ஸ் டிஃபிகல்ட்டுங்கண்ணா. ஏன்னா நிறைய வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வாங்கின கம்பெனிஸ் வந்து 1 மாசம் 2 மாசம் ஃப்ரீயா பால் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து சாதா பாலை வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆர்கானிக்னு சொல்லி விற்பாங்க. நார்மல் பாலை ஒரு பிராண்ட் A2 மில்க்னு சொல்லி விற்பாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு ஆக்சுவலா காம்படிஷன். பட் நம்மள மாதிரி ரியலா பிசினஸ் பண்றவங்க இல்ல. ஸோ அதனால அது ஒரு சைடு இருக்குங்கண்ணா. பட் அப்படி இருந்தாலுமே இன்னைக்கும் நல்ல பாலுக்கான டிமாண்ட் நிறைய இருக்கு. நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன். நான் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு, மதுரையில ஆரம்பிச்சு 1.5 கோடி 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஃப்ரெஷ் மில்க் வந்து லாக் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட நான் சொல்றது அதான், சென்னை வந்து பண்ணுங்க. சென்னையோட மார்க்கெட் ரொம்ப பெருசு. சென்னையில இன்னும் 10 பேர் வந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெருசா இருக்குங்கண்ணா. நம்ம ஸ்லோவா ஏரியா ஏரியா ஏரியாவா நீங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவல் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஸ்கேலபிலிட்டி இருக்கும். அண்ட் நீங்க இப்ப லெட்ஸே ஒரு பிராண்டா போறீங்க அப்படின்னா உங்க பிராண்ட்லயே வந்து ப்ராப்பரான பை ப்ராடக்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட நாங்க வந்து வேற அகைன்ஸ்ட் ப்ராசஸிங். அதனால எங்ககிட்ட இருக்க 2 ப்ராடக்ட், ஒன்னு பால், ஒன்னு கீங்கண்ணா. இதை தவிர எதுவும் இல்லை. பட் வென் யூ ஹேவ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா ஒரு D2C பிராண்டாவே நீங்க வந்து அடுத்தடுத்த லெவல் நம்ம கொண்டு போகலாம். ரொம்ப நன்றி. இப்போ இப்போ டீம் எப்படி நீங்க ஃபார்ம் பண்றீங்க? ஆக்சுவலா எனக்கு இருக்கிற பெரிய சிக்கலே வந்து டீம் ஃபார்ம் பண்றதுதான். ஒரு மாசமும் நம்ம வந்து ஒரு 3 பேரை ஹையர் பண்ணி, அவங்க ஒரு 3 மாசம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி, அவங்கள திருப்பியும் இல்ல ஃபர்தரா, ஏன்னா அவங்க கிட்ட நமக்கு எந்த சேல், நம்ம எதுக்கு அவங்க ஹையர் பண்றோமோ அந்த பர்பஸே ஒரு 3 மாசம் வராத போது நம்ம பீப்புளை வந்து வெளில அனுப்ப வேண்டியதா இருக்கு. அவங்க மேல அந்த ஒரு 3 மாசம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், டைம் பட் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த கரெக்டான பீப்புளை ஹையர் பண்றது எப்படி? நீங்க எப்படி டீமை உருவாக்குனீங்க? நான் ஆக்சுவலா ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா, பீப்புள் அப்படிங்கிற நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஆண்டர்பிரினர்ஸோட கனெக்டடா இருக்கேன். நாங்க வந்து அடிக்கடி பர்சனலா மீட் பண்ணுவோம். நிறைய பிசினஸ் பத்தி பேசுவோம். எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு. நீங்க இந்த 100 ஆண்டர்பிரினர்ஸ் கிட்டயுமே மேஜரா இருக்க பிரச்சனை அப்படின்னா பீப்புள் ஹேண்ட்லிங் தாங்கண்ணா. ஸோ இன்னைக்கு பீப்புள் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது தான் எங்களுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு, டு பி ஹானஸ்ட். பட் நம்ம அதை சால்வ் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. நான் வந்து ரீசெண்டா ஆர்டிகல் ஒன்று பார்த்தேங்கண்ணா. அதுல கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகுது. ஒரு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா.
வெளியே போயிட்டு வருவாரு. சாரிங்கண்ணா, எனக்கு ரீகனெக்ட் ஆச்சு. நான் நோ எனக்கு ப்ரா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால நான் ஆடியோ மட்டும் வச்சுக்கிறேன், வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஆக்சுவலா என்னன்னாங்கன்னா, பீப்புள் அப்படிங்கறது தான் எங்களுக்குமே பெரிய பிரச்சனை. சோ நான் ஒரு டைம் வரைக்கும் எப்படி புலம்பிட்டு இருந்தேன்னா, என்கிட்ட இருக்க டீம் சரியில்லை, என்கிட்ட இருக்க டீம் சரியில்லை அப்படின்னு. பட் என்னன்னாங்கன்னா, நான் பண்ணேன் அப்படின்னா, அந்த எனக்கு இன்னைக்கு கரண்டா இருக்க டீமே வந்து ஒரு பெரிய பிளஸ்ட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீம் அமையறதே பெரிய விஷயம். அந்த டீம் கரெக்டான டீமா இல்ல செட் ஆகாத டீமாங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த அமையறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்ப என்னன்னா, அவங்கள நான் எப்படி பெட்டரா வச்சுக்க முடியும், அவங்க கிட்ட நான் பெட்டரா வந்து எப்படி அவுட்புட் எடுக்க முடியும். நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் வித் பீப்புளுங்கண்ணா. நமக்கு இதுக்கு ஒரே பிரச்சனை என்ன, பீப்புள் இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் பீப்புள் தான். வி ஷுட் டாக் அ லாட் வித் டீமுங்கண்ணா. நம்ம டீமோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னாங்கன்னா, இனிஷியல்ல இருந்தே நிறைய டீமோட வெளில போறது, அவுட்டிங் அது இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா எல்லா எம்ப்ளாயிஸோட ஒன் ஆன் ஒன் வைப்பாங்க. தனியா ஒரு எம்ப்ளாயி கிட்டயும் மாசம் மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நம்மளால வந்து இம்மிடியட்டா 100% இது வந்து அட்ரிஷனை ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. பட் ஆனா நம்மளால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளால வந்து அட்ரிஷனை கண்டிப்பா கம்மி பண்ண முடியுங்கண்ணா. ஸோ அதுதான் பீப்புள் ப்ராப்ளமுக்கு ஒரே பிரச்சனை. வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் எம்ப்ளாயிஸோட நிறைய பேசணும். பேசி 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 அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதுல சில பிரச்சனை நம்மளால சால்வ் பண்ண முடியாது. சில பிரச்சனைங்க நம்மளால சால்வ் பண்ண முடியுங்கண்ணா. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இப்ப நீங்க உடற்பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம என்ன ட்ரைனிங் எடுக்கலாம், என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம், அந்த செஷன்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்கோம். வெளியில இருந்து கன்சல்டிங் ஹெச்ஆரை வச்சு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் செஷன் எடுத்துட்டு இருக்கோம். அடுத்து என்னன்னா, அவங்க கிட்ட ப்ராப்பரா நம்ம அடுத்த 5 இயர்ஸ்ல எங்க இருக்க போறோம், இந்த கம்பெனி எங்க இருக்க போகுது, இங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எங்க இருப்பாங்க, உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதை வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்டயும் நம்ம புகுத்துக்கிட்டே இருக்கணும்னா. அப்பதான் அவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனி மேல நம்ம இங்க இருக்கலாம், என்ன பண்ணலாங்கிறது அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம கிளியரா பண்ணணும். அண்ட் எவ்ரி எம்ப்ளாய் ஜாயின் ஆகிறவங்க கிட்டயும் ஆஸ் அ சிஓவா நான் வந்து பர்சனலா நம்ம விஷயம் என்ன, நம்ம எதுக்காக வேலை பார்க்கறோன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படிதான் நாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் வெல். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ட்ரைங்கண்ணா. இப்போ நீங்க ஹைரிங்க்கு ஏதாவது கன்சல்டன்சி வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் இப்போ நாங்க வந்து இப்போ ஒரு ஹெச்ஆர் வைக்க முடியாது. இப்போ இருக்கிறதே மொத்தமே 30 பேரை நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஹெச்ஆர் போட்டு நம்ம ஹையர் பண்ண முடியாது. நாங்க நம்பி இருக்கிறதே வந்து ஏதாவது மேன் பவர் கன்சல்டன்சி, இப்போ ஏதோ ஒர்க் இந்தியான்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கன்சல்டன்சில நம்பி நாங்க ஹையர் பண்றோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை எப்படி நாங்க பண்ணலாம்? நாங்க ஆக்சுவலாங்கன்னா நாங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நிறைய எம்ப்ளாயிஸ் ரெஃபரன்ஸ் தான் மெயின் ப்ரிஃபரன்ஸுங்கண்ணா. எம்ப்ளாயி யாராவது ரெஃபர் பண்ணுவாரு, எம்ப்ளாயிஸ்ட்ட சொல்லுவோம் ஓப்பனிங் இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா லோக்கல்ல லொகேஷன் பேஸ் பண்ணி, இப்போ எனக்கு சென்னை ஓப்பனிங் அப்படின்னா சென்னையில இருக்க ஒரு 4-5 ஸ்டிக்கர்ல போஸ்டர் ஒட்டுவோம். மதுராந்தகம்ல இருக்க ஓப்பனிங் அப்படின்னா இங்க இருக்க 4-5 ஸ்டிக்கர்ல போஸ்டர் ஒட்டுவோம். ஸோ இப்படிதான் இனிஷியலா ஆட்களே எடுத்துட்டு இருந்தோம். இது இல்லாம ஃபேஸ்புக்ல அண்ட் நம்மளோட ஃபாலோவர்ஸ் மூலயமா வர ரெஃபரன்ஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோங்க. பட் என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹெச்ஆர் போட்டோம், அப்பயும் ஆள் எடுக்க முடியல. நம்ம திரும்பவும் நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் இந்தியா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணோம். பட் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்ல வரவங்க, இந்த மாதிரி வந்து பார்த்து வரவங்களை விட, இந்த ஒர்க் இந்தியா இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நம்பி வரவங்க, அந்த மாதிரி டீம் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாள் கூட சஸ்டைன் ஆக மாட்டாங்க. ஸோ நாங்க திரும்ப பேக் டு என்ன பண்ணிட்டோம்னா, இப்ப எங்களை தேடி வரவங்க தான். அது இனிஷியல் ஸ்டேஜ்ல கஷ்டமா இருந்துச்சுங்கண்ணா. என்னன்னா, இன்னைக்கு எங்களுக்கு என்னன்னா, அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வருது, எங்களால ரிப்ளை பண்ண முடியல. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நாங்க ஆட்கள் தேடிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்படுவோம் தேடுறதுக்கு. ஐ திங்க் ஒரு ஸ்டேஜ் போற வரைக்கும் அது கஷ்டமா இருக்குங்கண்ணா. பட் அதுக்கப்புறம் சார்ட் அவுட் ஆயிடும். ஐ திங்க் நீங்க 30 எம்ப்ளாயிஸ் இருந்தா கூட ஒரே ஒரு எம்ப்ளாயி ஒரு ஹாஃப் டே ஆவது ஹெச்ஆர் ஒர்க் பண்ணலாம். லைக் ஹெச்ஆர் கம் அட்மினா நீங்க ஒரு ஆளை போடலாம். ஏன்னா நீங்க அந்த ஹெச்ஆருக்குன்னு ஒரு ஆளை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய மிராக்கல்ஸ் நடக்குங்கண்ணா. லைக் வந்து எம்ப்ளாயிஸ் வெளில போறதா இருக்கட்டும்,
அந்த மாதிரி வந்து நிறைய இப்ப விஷயங்கள் எங்களுக்கு நடக்கும். இப்ப இனிஷியலா எங்க சிக்கல் அப்படின்னா, இந்த டெலிவரி பாய்ஸ் அக்வயர் பண்றதும், டெலிவரி இன்சார்ஜ் அக்வயர் பண்றதும் தான் பெரிய சிக்கலா இருக்கு. சென்னையிலங்கன்னா எவ்வளவு ரைடர்ஸ் இருக்காங்கண்ணா இப்ப? இல்ல அதுதான் இப்போ சி இப்போ எல்லாருமே வந்து ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த குறிப்பிட்ட டைமுக்கு எப்ப 365 நாளும் ஒரு ரைடர் வராருன்னா, அதுதான் இப்ப இங்க சிக்கல். ஸ்விக்கி ஆனா ஜொமேட்டோ வந்து இந்த ஆனஸ்டா ட்ரெண்ட மொத்தமா ஆனஸ்டா வந்து மாத்திட்டாங்க. ஆனஸ்டா இந்த ரைடர்ஸ நம்மளால வச்சுக்கவே முடியல. ஏன்னா ரைடர்ஸுங்க என்னன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 35ல இருந்து 50 பேர் லீவுங்க. 35ல இருந்து 50 பேர். சோ அத பேக்கப் பண்றதுக்கு நான் பேக்கப் வச்சிருக்கேன், ஸ்டோர் மேனேஜர் வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க காம்படிஷனுங்கண்ணா, இப்ப லட்சே ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோல என்ன பண்றாங்கன்னா அவங்க பயங்கரமா சம்பாதிச்சிடுறாங்க. நைட்ல அவங்க சில பீக் ஹவர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல போய் வேலை பார்த்தா அவங்க பல்கா சம்பாதிச்சிடுறாங்க. அப்படி என்னன்னா நமக்கு ஆட்கள் கிடைக்கிறது அது பெரிய சேலஞ்சுங்கண்ணா. நான் வந்து ஆமா. இன்னும் அந்த டெலிவரி ரைடர்ஸ் இஷ்யூ பத்தி பேசவே இல்லை. நான் நார்மல் எம்ப்ளாயி இஷ்யூக்கு தான் பேசிட்டு இருக்கேன். டெலிவரி ரைடர்ஸ் இஷ்யூலாம் நம்ம பேசணும்னா என் நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம பர்சனலா மணிக்கணக்கில் பேசணும் அந்த பிரச்சனையை. அது பெரிய சேலஞ்சு இன்னைக்கு இருக்க இது நமக்கு காம்படிட்டிவ். இருக்கிற பெரிய ஹேர்டலே அது மட்டும்தான். சரி, நம்ம ஆமா மார்க்கெட்டிங் ஆமா பண்ணிடல. இப்ப நாங்க ஸ்கேல் அப் ஆகாததுக்கான முதல் ரீசனே வந்து டெலிவரி பீப்புள் தான். ஏன்னா ரைட் புரியுது. டைமுக்கு நம்ம கொடுக்கலன்னா கஸ்டமர், நீங்க என்ன எப்பேற்பட்டு கஸ்டமர் உள்ள இட்டு வந்தாலும் டைமுக்கு கொடுக்கலாம், வெளில போயிடுவோம். ஸோ அந்த சிக்கல் இருக்கு. கண்டிப்பா. நம்ம சரி, ஓகே. பிராண்ட் நம்ம பேருங்கண்ணா? இஸ்டாலோ ஃப்ரிஷ் ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு. சாரிங்கண்ணா? இஸ்டாலோ ஃப்ரிஷ் ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட். நாங்க ஓகே. ஒரு பிராண்ட் பேரே அதானுங்களா? பிராண்ட் கிடையாது தான். ஸோ ஓ 8 நைஸ் இயர்ஸா இருக்கும். ஓ, நைஸ்ங்க. ஆமா ராஜகோபால் சார், நீங்க குவிக்கா கொஸ்டின்ஸை முடிச்சிருங்க. ஓகே, பிளஸ் கண்டிப்பா நீங்க சார். வேற ஏதாவது இருந்ததுன்னா டைரக்டா கூட நீங்க உட்காந்து பேசிடலாம் ரெண்டு பேரும். நான் இன்னும் ஆமா குயிக்கா இன்னொரு 2 ஆமா, கொஸ்டின். ஜென்ரிக்கா இருந்தா பேசிடுங்க. எல்லாருக்கும் இது பயன்படுற இது மாதிரி வந்து இருந்தா பேசுங்க. எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ மில்க் இருக்கு. இப்போ மில்க்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பட் பை ப்ராடக்ட்ல நீங்க ஏதாவது என்விசேஜ் பண்றீங்களா எக்ஸ்போர்ட்ல? ஆனா ஆக்சுவலா நான் ரீசெண்டா கூட ஒரு 2 மந்த்ஸ் வந்து துபாய் டிராவல் பண்ணிட்டு வந்தேங்க. என்னன்னா எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்கண்ணா. கீக்கான ரெக்குவயர்மெண்ட் நிறைய இருக்கு. நம்ம வந்து கீ அண்ட் பட்டருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா. பட் ஆனா என்னன்னாங்கண்ணா இந்த இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான மார்க்கெட்டுங்க. நமக்கு ப்ராப்பரான பையர் கிடைச்சு அனுப்பணும் அப்படின்னா அனுப்பலாங்க. என்னோட வால்யூம்ஸ் ரொம்ப கம்மி. அதனால நான் எக்ஸ்போர்ட்டுக்கு போகலங்கண்ணா. ஏன்னா எனக்கு எனக்கு சென்னைக்கு தேவையே என்னால சோர்ஸ் பண்ண முடியல. அதனால வந்து நான் கமர்ஷியலா வந்து பெருசா யோசிக்கல. எக்ஸ்போர்ட்டுக்கு நான் பண்ணலங்க. பட் வி ஆர் டூயிங் அதர் எக்ஸ்போர்ட்ஸ். வேற சில எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுவும் பண்ணலங்க. டிமாண்ட் நிறைய இருக்குங்க. பொதுவா நீங்க இது மிடில் ஈஸ்ட்லயே வந்து நமக்கு பயங்கரமான ரெக்குவயர்மெண்ட் இருக்குங்க. பட் நல்ல பையரை கண்டுபிடிச்சு ப்ராடக்ட் அனுப்பணுங்க. அப்புறம் பையர் செலக்ட் பண்றதுதான் இங்க இருக்க பெரிய டிஃபிகல்டிஸ்ங்க. ஓகே. கடைசி கேள்வி. இப்போ ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ப்ரிஃபர் பண்றீங்களா? இல்ல நம்மளே டைரக்டா டெலிவரி பாய்ஸ் வச்சு பண்றது ஓகேவா? நாங்க உடற்பூமி ஆரம்பிச்சப்ப டைரக்டா பண்ணோங்க. ஒரு 2, 3 ஏரியாக்கு அப்புறமா நாங்க டீலர்ஸ வச்சு தான் க்ரோ ஆனோம். கண்டிப்பா டீலர்ஸ வச்சு தான் க்ரோ ஆனோம். பட் ஆனா மில்க்ல இருக்க நம்மளோட அந்த தின் மார்ஜினுக்கு நம்மளால வந்து டீலர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான மார்ஜின் கொடுக்க முடியல ஒண்ணுங்கண்ணா. 2வது நீங்க நம்மள மாரி ஒரு டி2சி பிராண்ட், அந்த மார்ஜின் கூட பெரிய பிரச்சனை இல்ல. நம்மள மாரி ஒரு டி2சி பிராண்டுக்கு ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் இருக்கணும்னா, கம்பெனிய விட யாரும் பெட்டரா பண்ண முடியாதுங்கண்ணா. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல டீலர்ஷிப்ல இருக்கவங்க எல்லாருமே தோண்டுறாங்க. ஏன்னா நம்ம நம்ம வந்து ஆஸ் அ கம்பெனியா நம்ம ஏதோ ஃபைட் பண்ணி கொண்டு போயிடுறோம். பட் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இந்த குரோத் போதும், இதுக்கு மேல கஷ்டப்பட வேண்டாம், 200 டெலிவரி போதும் அப்படின்னு ஹோல்ட் ஆயிடுறாங்க. அங்க வந்து சர்வீஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குதுங்கண்ணா. சோ அந்த சர்வீஸ் தான் டி2சியை பொறுத்த வரைக்கும் மெயின் சர்வீஸ் தான். சர்வீஸ் எல்லாம் டி2சி ஒரு யூஸும் இல்ல. அப்ப அதுவே நம்ம கோரே அஃபெக்ட் ஆகுதுங்கறனால நாங்க ஓனா பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 90% நம்ம ஓனா தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ டி2சி பிராண்டா நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து டைரக்டா தான் பண்ணி ஆகணும். நான் பெட்டர் இல்ல நம்ம வந்து பி2பி பண்றோம் இல்ல வந்து நார்மலா அப்படி இருக்கும்ன்ற பட்சத்துல நம்ம டீலர்ஷிப்பை பத்தி யோசிக்கலாங்கண்ணா. ஓகே. ரொம்ப நன்றி வெற்றி. நம்ம நம்பர் வாங்கிட்டு தனியா நம்ம பேசிக்கலாம். தேங்க்யூங்கண்ணா, பேசுவோங்க. ரொம்ப நன்றி.
சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓ சாரிங்கண்ணா. ஓ ஓகேங்கண்ணா, நம்ம பேசுவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி, நான் மியூட்ல இருந்தேன். ஓகே. ஓகே, மத்தவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்டேன் நானு. என்ன தம்பா ஏன் அழறீங்க? வேற வணக்கம். யாராவது கேள்வி? வணக்கம். சொல்லுங்க. This is பிரகாஷ் ஸ்ரீ நெல்லை அல்வா கம்பெனில இருந்து பேசுறேன். நான் வந்து ஸ்வீட் அண்ட் சாவரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அலைடு ப்ராடக்டா எதுவும் பண்றது மாதிரி அந்த மாதிரி எதாவது ஃபியூச்சர்ல எதுவும் பிளான் இருக்குங்களா உங்க கஸ்டமர்ஸ்க்கு? ஆனா கண்டிப்பாங்கண்ணா, நம்ம கனெக்ட் பண்ணுவோங்க. நாங்க இப்பதான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட் கொண்டு போறோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 25,000 கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, ஆக்டிவ் கஸ்டமர்ஸ். ஸோ நம்ம இப்பதான் வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸை நம்ம ஆப் மூலயமா எப்படி டெலிவரி பண்ணலாங்கிற வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதை பத்தி பேசுவோங்கண்ணா. பட் நம்ம ரொம்ப ஸ்லோவா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அகெயின் அதுலயுமே பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இன்னைக்கு இருக்க இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணா 10 மினிட்ஸ்ல வந்துடுது. ஸோ மக்கள் வந்து நம்ம ஆப்ல ஆர்டர் பண்ண வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. பட் அவங்க ஆர்டர் பண்ணா காலையில மில்கோட போய் சேர்ந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எங்களால வந்து என்ன சொல்றதுங்கன்னா ஒரு 6,000 ஆர்டர்ஸ், சாரி 200 2,000 இப்போதைக்கு ஒரு 6,000 ஆர்டர்ஸ் பண்ண வைக்க முடியுதுங்கன்னா. நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம அதை வேலிடேட் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்கன்னா வில் கனெக்டுங்கண்ணா. ஷூர். நம்ம மேனுஃபேக்சரர், எக்ஸ்போர்ட்டர், ரீட்டைலர், ஹோல்சேலர் நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். We are the 84 years old brand. So from திருநெல்வேலி, பாபனா சார். கிரேட்டுங்கண்ணா. வில் ஹாப்பி டு கனெக்ட்ங்க. சென்னை. அப்சல்யூட்லி. சூப்பருங்க. நோட்டட் யுவர் நம்பர். உங்களுக்கு என் நம்பர் நான் சாட்ல போட்டிருக்கேங்கண்ணா. வில் கனெக்ட்ங்க. நோட் பண்ணிருக்கேன், சேவ் பண்ணிருக்கேன். We will connect. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள்? சொல்லுங்க ரீகன். வணக்கம். ரீகன் பேசுறேன், சென்னையிலேருந்து. நீங்க பேசும்போது வெற்றி வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்க பேசும்போது சொன்னீங்க, இந்த பிரான்சிசி பத்தி கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல துவண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ நான் அதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க குரூப்ல இருக்கிறது வந்து 2 பேர், ஒன்று பிசினஸ் பண்றவங்க அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு வந்தவங்க தான் இங்க கரெக்டானவங்க தான் இங்க இருக்காங்க. ஸோ நான் வந்து கோவிட் டைம்ல ஒரு 2.5 வருஷம் வந்து ஒரு ஆவின் பூத் ரன் பண்ணேன். ஸோ உண்மையிலேயே என்னன்னா நான் துவண்டு போய் தான் அதை விட்டுட்டு திரும்பவும் நான் பேக் டு ஆஃபீஸ் வந்தேன். ஓகேவா? இதை வந்து எப்படி நீங்க அது ஓவர் கம் பண்றீங்க? அது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து 365 நாளும் வந்து நம்ம அந்த வேலையை செய்யணும். நமக்குன்னு கஸ்டமர்ஸ், நம்ம ஒரு நாள் கடையை சாத்தி போட்டா கூட கஸ்டமர்ஸ் வந்து நிற்பாங்க கடை முன்னாடி, லேட்டா திறப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், பால் பிஸ்னஸ்ங்கிறது. அதில் வந்து லாபம், மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஒரு இது வரும் இல்லையா, ஒரு டயர்ட்னஸ் வரும் இல்லையா. அதை ஒரு பிஸ்னஸ் மேனாக எந்த இடத்துல ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற மற்ற நபர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஒரு உத்வேகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாங்க. ஆனா பொதுவாவேங்கண்ணா, இப்ப பிரான்சைஸை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அஃப்கோர்ஸ் ஆவின் அப்படிங்கிற மாடல் வந்து எனக்கு என்டையரா தெரியல. பட் பொதுவா பிரான்சைஸ்ல நான் பண்ற விஷயங்கள் என்னன்னு, இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஷோல வந்து பயங்கரமா பிரான்சைஸ் பத்தி பேசியிருப்பாங்க. என்னன்னா பிரான்சைஸ் மாடல் வந்து நான் வந்து என்ன சொல்றதுன்னா, சாரி ஃபார் இன்டரப்ஷன். வெயிட் ஒரு நிமிஷம். நான் ஃப்ரான்சைசி பற்றி கேட்கல. பொதுவாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அடுக்கடுக்கான பிரச்சனைகள், ரெகுலராக ஒரு இன்கம் வந்துட்டு இருந்த இடத்துல வந்து ரெகுலர் இன்கம் வராமல் பிஸ்னஸ் அடிப்படையில் ஒரு இன்கம் வரும்போது அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாமல், ஃபேமிலியில் வர பிரச்சனைகள், 24/7 அவைலபிளாக இருக்கணும். ஆஃபீஸ் டைமிங்கில் மட்டும் வேலை செஞ்ச ஒரு நபர் வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கணும். எப்போல்லாம் அவைலபிள் பால் வருமோ அப்போல்லாம் அதை ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் போய் பால் ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணி கொண்டு கஸ்டமர் சேர்க்குற வரைக்கும் வேலை இருக்கும். நெக்ஸ்ட் டே அதை ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்கள் 24/7 நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. 7 நாளும் வேலை செய்யணும், 7 நாளும் முழு நேரமாக வேலை செய்யணும், வருஷம் முழுக்க வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு செக்டாருக்குள்ள வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கும் அந்த தூண்டு போறதுக்கான ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் வந்திருக்கும் இல்லையா. அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு பூஸ்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்கன்னா, நான் வந்து எனக்கு பிரச்சனையா பார்த்தது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூ. நான் வந்து உள்ள வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னால மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு வருமானம் இல்லைன்னு வேலை போயிடுற சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு. நீங்க ஆக்சுவலா எனக்கு அது நடந்துச்சு. என்னன்னா, நான் ஆரம்பிச்சு காரெல்லாம் வித்துட்டு இஎம்ஐ எல்லாம் கொடுத்து தான் வந்தேன்.
பட் ஆனாலும் இனிஷியலா சமாளிக்க முடியல. ரூம்ல என் கூட பிசினஸ் பண்ற பசங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, நான் டிசிஎஸ்ல கான்ட்ராக்டா கொஞ்ச நாள் வேலை போனேன் பார்ட் டைம்ல. ஸோ பார்ட் டைம்ல ஃபுல் டைம் தான், பட் ஆனா வந்து நைட் ஷிஃப்ட். ஸோ திரும்ப வந்து நான் பகல்ல வந்து என்னோட பால் பிசினஸ் பண்ணுவேன். ஸோ அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சுங்கன்னா, ஸோ ஒன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் திரும்பவும் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணல. அகெயின் அதனால எனக்கு அந்த இஷ்யூ வந்தது. ஸோ கண்டிப்பா நான் பிசினஸ் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஃபினான்ஸ் பேக்கப் என்னன்னா, பிசினஸ் ரன் பண்ண மட்டும் இல்ல, அடுத்த ஃபியூ இயர்ஸ்க்கு ஃபேமிலியை சமாளிக்க. எனக்கு லெட்ஸே இந்த பிசினஸே என்னால 1 இயர் 2 இயர்ஸ் இன்கம் வராதுங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம வந்து உள்ளே வரணும்னா, மேபி அது பிசினஸை பொறுத்து 3 மந்த்ஸ்ல இன்கம் வரலாம், 6 மந்த்ல இன்கம் வரலாம். பட் கண்டிப்பா நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, 2 வருஷம் நமக்கு இன்கமே இல்லை, என்ன பண்ண போறோம், அந்த லெவல்ல தான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபினான்ஷியலா இருக்கணும் ஒண்ணுங்கண்ணா. ரெண்டாவது, ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு மேரேஜ் ஆகல. ஸோ அதனால நான் பேச்சுலருங்கிறதுனால என் வீட்டில் நான் கொடுத்த கமிட்மெண்ட்டு, நான் ஒரு இலக்கை நோக்கி போறேன், என்னோட அவைலபிலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது வந்து நான் கொடுத்த ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனுங்கண்ணா. இப்படிதான் இருக்கும், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டு பி அட் ஹோம், அவ்வளவுதான். அந்த கமிட்மெண்ட் நான் தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் டிஃபிகல்ட்டா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. பட் ஆனா இந்த 2 விஷயத்த நான் கிளியரா ஃபிக்ஸ் பண்ணுங்கண்ணா. மூணாவது, எனக்கு என்னன்னாங்கன்னா, என்னோட எஃபர்ட் நான் வந்து எப்பெல்லாம் வந்து லோ ஆகுறனோ, நான் வந்து ஒரு பயங்கர செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன். எனக்கு எப்பெல்லாம் லோ ஆகுதோ, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் என்னால அதை ஜெயிக்க முடியும்னுங்கண்ணா. ஸோ அந்த விஷயத்துல நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். என்னன்னா, கண்டிப்பா இட் வில் டேக் டைம், அது வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும், அந்த விஷயங்கள். பட் அப்படியுமே ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், என்னால முடியல. எனக்கு நைட்டு கால் வரும், 12 மணிக்கு போலீஸ் வண்டி பிடிப்பாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, டைரக்டா ஓனர்ட்ட தான் பேசணும்பாங்க, பயங்கரமா ஹேண்டில் பண்ண முடியலங்கண்ணா. பட் இதை நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னா, டெலகேஷனுங்கண்ணா. நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒர்க்கை டெலிகேட் பண்றதுல வீக்கா இருப்போம். நம்ம வந்து நம்ம பிசினஸ், நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு நினைப்போங்கண்ணா. பட் ஆனா நம்ம டெலிகேட் பண்ண மறந்துடும். நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒர்க்கை டெலிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப லெட்ஸே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஹையர் பண்ணேன், அவருக்கு சில ஒர்க்கை டெலிகேட் பண்ணேன். ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நான் நிறைய டெலிகேட் பண்ணி தான் நீங்க இன்னைக்கு லிட்டரலா எனக்கு ஏதோ நான் ஃப்ரீயா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளவு ஆபரேஷன்ஸ் நடக்குது, எல்லாம் பிஸியா இருக்காங்க. இப்ப நான் வந்து என்னோட லோட வேற ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன், அவர் வந்து அதை ஸ்பிளிட் பண்ணி 2 பேருக்கு பண்ணாரு. அப்படி இன்னைக்கு டீம் க்ரோ ஆயிடுச்சு. ஸோ என்னன்னாங்கன்னா, இந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலா டீமுக்குள்ள ஷேர் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு வந்து ஓவராலா ஃபினான்ஸ், கேபிட்டல், அந்த ப்ரெஷர் இருக்கு. பட் ஆனா அதை நான் டெலிகேஷன் தாங்கண்ணா. இங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையை டெலிகேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இனிஷியல் ஸ்டேஜ் வரைக்கும் அது பண்ண முடியாது. பட் அந்த ஸ்டேஜை தாண்டின பிறகுதான் நம்ம அந்த டெலிகேஷன் பண்ண முடியும். அந்த ஸ்டேஜை தாண்டுற வரைக்கும் we have to be in the mindset that இதெல்லாம் நமக்கு வரும், இத்தனை வருஷம் ஆகும், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்கணும். அதுக்கப்புறமா we should delegate இதுங்கண்ணா. டெலிகேட் பண்ணதான் வந்து நமக்கு அதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்குங்கண்ணா. ஸோ அப்படிதான் நான் இன்னைக்கு இருக்கேன். நான் அவ்வளோ ஒர்க்கை டெலிகேட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் ஆல்மோஸ்ட் வந்து புது டெவலப்மெண்ட்டை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன், அவ்வளோ ஃப்ரீயா இருக்கேன். வெரி ஆப்ரேஷனல் இன்டென்சிவ் பிசினஸ் ரன் பண்ணியும் இருக்கேன். பட் இதை ரீச் பண்றதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. அது வரைக்கும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான மைண்ட் செட் இருந்துச்சு, அதனால அதை தாண்டி வந்துட்டேங்கண்ணா. இந்த Thank you. பதில் Thank you வந்து for the answer. ஜான்சனுக்கு ரொம்ப உதவும் நம்புறேன் நானு. ஸோ ஜான்சன் இப்ப ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்காரு. இது கொஞ்ச நாள் தான் இருக்கும். நீங்களும் டெலிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஃப்ரீ ஆயிடுவீங்க. கண்டிப்பா இத ரீகன் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் அழகா என்னோட பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டாரு. நைஸ். வேற ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா? நம்ம வெற்றியோட 10 நிமிடம் கூடுதலா எடுத்துட்டோம். வேற ஏதாவது முக்கியமான கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம அவரை கொஞ்சம் ரிலீவ் பண்ணிட்டு நம்ம ரெகுலரா பேசுற விஷயத்த பேசிக்கலாம். ஓகே, வேற எதுவும் இல்லைன்னா நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் வெற்றி. இதை நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு முறை அழைத்தும் சொல்லியிருக்கேன். மைகேட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ல வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில யார் வராங்கன்னு பார்த்துட்டு திறந்து மூடுற அந்த செக்யூரிட்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக மட்டும் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பட் அதுல இருந்து அவங்க நிறைய ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட பிசினஸோட போஸ்டர் வந்து கொடுக்கலாம். நான் கூப்பிட்டு வச்சு அவங்கள பேசினேன், அந்த டீம் மார்க்கெட்டிங் டீம் பேசினேன். நம்மளுடைய கிஃப்டை வந்து
1,00,000 பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்துடலாம். தீபாவளி வருது. ஸோ தீபாவளியில வந்து நம்ம ஒரு பேம்ப்ளெட் மாதிரி வச்சோம்னா அது போயிடும். அதுக்கு ஒரு ₹4 கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ரெவன்யூ ஸ்ட்ரீம் வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் இப்போ 25,000 கஸ்டமர் வச்சிருக்கீங்க. உங்ககிட்டயும் ஒரு ஆப் இருக்கும் நம்புறேன் நான். ஸோ நீங்க இந்த மாதிரியான ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸை வந்து ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருக்குது. அதுவும் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க. கண்டிப்பாங்கண்ணா. என்னன்னா, இன்னைக்கு நம்ம சில ப்ராடக்ட் ஆட் பண்ணாலே மக்களுக்குள்ள வந்து கமர்ஷியல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருதுங்க. அதனால வந்து ஒரு ஒரு D2C பிராண்டுக்கு நம்மள மாரி ஒரு இப்ப மைகேட் மாரி ஆட்களுக்கு என்னன்னாங்கன்னா, அவங்க சர்விஸ யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அந்த அபார்ட்மெண்ட் அத தான் பண்ணி ஆகுது. வேற வழி இல்லாம யூஸ் பண்ற சிச்சுவேஷன் இருக்கு. பட் நம்மள மாரி D2C பிராண்டுக்கு நம்ம கமர்ஷியலா போக ஆரம்பிக்கிறப்ப, கஸ்டமர்ஸ் வந்து நம்மள கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிப்பாங்கண்ணா. ஏன்னா, இன்னைக்கு டூ மச் ஆஃப் ஜங்க். நெறைய ஜங்க் இருக்கு. நெறைய ஆப் இருக்கு. அதனால வந்து நாங்க இதுவரைக்குமே இந்த 8 இயர்ஸ்ல எந்த பிராண்ட பத்தியும் பேசினதில்ல. கமர்ஷியலா இல்லாம ஒரே ஒரு டைம் வந்து நம்ம சோசியலா யோசிச்சு செம்பொயிலுக்காக லாஸ்ட் இயர் வந்து நம்ம கொஞ்சம் காஸ்ட்லாம் எதுவும் வாங்கல. பட் நான் கமர்ஷியலா செம்பொயிலுக்காக மட்டும் கொஞ்சம் பிராண்டிங் பண்ணோங்க. அத தாண்டி இதுவரைக்கும் யூபில அது பண்ணல. D2C பிராண்டுக்கு அது ஒரு ரிஸ்கி மேட்டருங்கண்ணா. இவங்க வந்து தே பிகேம் வெரி கமர்ஷியல். ஏன்னா நாம இன்னுமே ஒரு பிசினஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு மொமெண்டா தான் இருக்கும் தெரியுறோம் மக்களுக்கு. இது வந்து ஒரு 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 மொமெண்டா தான் தெரியுது. அந்த மூமெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபீல் வந்து இதுவும் கமர்ஷியல் பிராண்டுங்கிற தாட் வந்துடக்கூடாது. வில் திங்க் அபவுட் இட்டுங்கண்ணா. ஓகே ஓகே ஐ வெற்றி. திங்க் வேற தேங்க்யூ. யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களாங்கண்ணா? எனக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்குங்க. ஓகேன்னா கேட்கலாங்க. ஓகே. வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே வெற்றி. வேற யாருக்கும் கேள்வி இல்ல. நீங்க மேன்மேலும் வளர வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை திருமண நாள் அன்னைக்கு பக்கத்துல பாப்பா அழுதுட்டே இருக்கு. இருந்தாலும் உங்களை பிடிச்சி வச்சு பேசுனது எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்தாலும் உங்களுடைய பதில்கள் வந்து மிக அருமையாக இருந்தது. பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்ங்கண்ணா. வெரி ஹாப்பி டு பி கனெக்டடு. ஐ திங்க் உங்களோட ஒர்க்குமே ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். ஆஃப்டர் RXT யூ ஆர் டூயிங் குட். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நாலேஜ் செஷன்ஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச்ங்கண்ணா. தேங்க்யூ வெற்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி. ஓகே. நாம வந்து ரெகுலரா நம்மளுடைய செஷனுக்கு போயிடலாம். ஸோ நாம வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. உங்க பிசினஸ் ப்ரெசென்ட் பண்ணணும் இல்ல வேற ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ணாலும் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை வந்து ப்ரையாரிட்டி எடுத்து நம்ம பண்ணலாம். எனக்கு ஒரு இந்த டைமிங்ல ஒரு சஜஷன் இருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து யுஎஸ் கனடா அங்கே இருக்க நபர்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது மட்டும் இந்த டைமிங் வச்சுக்கலாமா? மற்ற டைமிங்கில் வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock நமக்கு ஓகேவா இருக்குமா? மற்றவங்களோட கருத்துக்களையும் கேட்டு நம்ம முடிவு பண்ணணும். ஒரு 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 யோசனை அது. ஏன்னா நம்ம இது எனக்கு வந்து போன வாரம் என்னால் கலந்துக்க முடியல சாயங்காலம் அப்படிங்கிறதுனால. மதியம்னா என்னால் கண்டிப்பாக கலந்துக்க முடியும். அந்த டைமிங்கில் நான் ஃப்ரீ. ஸோ அதனால சொல்கிறேன். அவங்க ஒருவேளை யுஎஸ் கனடா அந்த அந்த அவங்களுக்கு நைட் டைம்ல இருக்கிற அந்த நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து ப்ரெசென்ட் பண்றாங்கன்னா அப்போ மட்டும் இந்த காரணத்துக்காக இந்த டைமிங் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி வச்சா ஒர்க் அவுட் ஆகுமான்னு மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாம். கண்டிப்பா. இதை நான் இன்னொரு சந்திப்புலையும் பேசினேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் பேசினேன். எதுல பேசினேன்னு தெரியல. எதுலயோ பேசினேன். நம்மள பேசி அப்புறம் பேசணும்னு முடிவு பண்ணோம்னு நினைக்கிறேன். நம்ம 6 மணி மீட்டிங்ல பேசணும். ஆமா. ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுல நிறைய அமெரிக்கால இருந்து கனடால இருந்து உறுப்பினர்கள் இணைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்கள கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து நேரத்தை வந்து மாத்தணும். இப்போ இல்ல யாருமே அமெரிக்கால இருந்து வரல. நம்ம கோபிநாத் மட்டும் வந்திருந்தாரு. அவர் இன்னைக்கு வரல. அவரை மட்டும் தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நாம வந்து அப்போ பகல் நேரத்துல வைப்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாராவது இருக்கீங்களா யூஎஸ்ல இருந்து? பாலாராம் கோபி கால்ல தான் இருக்காரு. கோபி வந்திருக்காரு. ஓகே கோபி மட்டும் தான் இருக்காரு. சோ கோபி இப்போ எனக்கு ஒரு பர்சனுக்காக வந்துட்டு டைம் ஒன்றும் ஐ எம் ஓகே வித்துட்டுங்க. எனக்கு ஒரு மிட் நைட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லை. இப்போ பகல்ல வச்சா உங்களுக்கு எப்போ வாய்ப்பா இருக்கும் கோபி? லைக் இந்தியன் டைம் பகல்ல வச்சா? இல்லை, எனக்கு டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஒரு ஆளுக்காக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ எம் ஓகே வித் இட். எனக்கு வந்து மிட் நைட் ஒரு ஆல்மோஸ்ட் 1 o'clock 2 o'clock தட்ஸ் ஓகே. ஃபைன் வித் இட்டுங்க. ஓகே. ஸோ மற்றவங்களும் உங்க கருத்தை சொல்லிடுங்க. நம்ம 12 மணிக்கு சந்திக்காமல் கொஞ்சம்
முன்னாடி சந்திக்கலாமா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடலை 11 to செய்துடலாம். 12 ஓகே பாலா சார். 11 to 10 குள்ள வைக்கலாம். 11 ஆர் எய்தர் 10 ஆர் 11 கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். சண்டே ஆமா தானே. ஆமா கொஞ்சம் ஏன்னா நம்ம அந்த 12ங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் வந்தா கூட அவரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆவார்ல எப்பவுமே. அதனால தான் பாக்குறேன் நான் 10 அப்போ Yeah, நம்ம yeah. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? This is my 10 ட்ரை பண்ணி opinion. ஓகே You can raise a votingல டிசைட் பண்ணிக்கலாம். 2-3 டைம் கொடுத்து எது மெஜாரிட்டி வருதோ அதை சரி கூட டிசைட் பண்ணலாம் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஆமா எவ்வளவு தேங்க்யூ. தூரம் முன்னுக்கு இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கோப்பியும் இணைய முடியும் நம்மளோட. ஸோ அப்படி ஒரு ஓட்டிங் வச்சு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். எஸ் சார். அப்புறம் பாலா சார் ஒரு பிசிக்கல் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க சென்னையில இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா தட் டீம் சென்னையில இருக்கிறவங்க ஃபர்தரா வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா இருந்தா கூட 1 to 1 சரி நம்ம நேரடியா மீட் பண்ணி ஒரு பிசிக்கல் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ண ஒரு ஹாஃப் டே அரேஞ்ச் பண்ணி வித் லஞ்ச் ஆர் டின்னர் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிங்க் ஆச்சு, நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சுன்னா ஃபர்தரா நம்ம வெளியில மூவ் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு சின்ன அபிப்பிராயம். தேங்க்யூ. கண்டிப்பா அதையும் நம்ம முன்னெடுக்கலாம். நல்ல ஐடியா தான், அதுவும் முன்னெடுக்கலாம். நம்ம வணக்கம். இது வரைக்கும் அதாவது பண்ணது சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். இப்போ மற்றவங்க எப்படின்னு தெரியல, எனக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், இப்போ என்னோட துறை சார்ந்து என்னோட வியாபாரம் சேர்ந்து நான் சில டைம் இந்த வருஷம் எனக்கு வந்து லாபம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்னோட பிஸ்னஸே நான் தவறு செய்யலாம். ஸோ இந்த மென்டார்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம், தம்பி இது நீ இப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம்ப்பான்னு யாராவது ஒருத்தர், இப்போ இந்த குழுவில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பார்க்கலாம் என்னப்பா நடக்குது என்ன ஏது நடக்குதுன்னு யாராவது ஒருத்தர் கேட்டு ஒரு வழி நடத்தல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலா ராஜகோபால் சார் இன்னைக்கு நான் நீங்க கொஸ்டின் சாரி பாலா சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் ராஜகோபால் சார் சொல்லிடுறேன். அவர் இன்னும் மீட் பண்ணலன்னா சார் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெச்ஆர் அண்ட் as well as ரெக்ரூட்மெண்ட் அண்ட் எல்லா விஷயம் ட்ரைனிங் எல்லாத்துலயும் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கு எனக்கு கார்பரேட்ல ஒர்க் பண்ணதுனால. we will have a separate discussion when we meet directly. உங்களோட இஷ்யூஸ் என்னன்னு சொல்லுங்க. how to retain the people அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சஜஷன் சொல்றேன். you can apply it or you can get the suggestion from other people too. அதை பேஸ் பண்ணி நீங்க அதை ப்ரொசீட் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து எங்க டீம்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு சினிமாக்கு போயிருக்காங்க, என்டையர் ஃபேமிலி. என்னோட மாஸ்டர்ஸ் ஒரு 11 பேர் அவங்க சினிமாக்கு போயிருக்காங்க இன்னைக்கு. அவங்களுக்கு வித் டின்னரோட நான் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு. ஸோ திஸ் கனெக்டிங் த பீப்புள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அப்சர்வேஷன்ல இருக்கு. என்கிட்டயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஐ கேன் ஏபிள் டு 1 or 2 3 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை நம்ம நேர்ல மீட் பண்ணும்போது பேசுவோம். we can fix it. நம்ம எனக்கு மண்டே டியூஸ்டே 2 நாள் அப்பாயின்மெண்ட் இருக்கு. வெனஸ்டே we can fix appointment and direct meeting. we can fix it. I can come to your place. Thank you. கண்டிப்பா நான் வரேன் சார். இதை நான் இன்னும் கூட எலாபரேட் பண்ணி பாக்குறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட நான் இதை பத்தி ஆர்எக்ஸ்டிக்கு நினைச்சேன் நானு. ஓகே நாங்க நிறைய விஷயங்கள் பண்றோம், அதுல ப்ராசஸ் வைஸ் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, தப்புகள் பண்றோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நாங்க உள்ள இருக்கும்போது சிஸ்டத்துக்குள்ள இருக்கும்போது தெரியாது. ஒரு பியர் ரிவ்யூ மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஜான்சனா யாரோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம லக்ஷ்மிகாந்த் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஸோ நாம வந்து ஆண்டர்பிரினரா இருக்கும்போது நமக்கு எந்த டீமும் கிடையாது, நம்ம தப்பு பண்றதை வந்து யாரும் சொல்ல போறது இல்ல. கார்பரேட்ல மாதிரி நமக்கு அப்ஜெக்டிவ்ஸ் அப்ரைசல் யாருமே வைக்க போறது இல்லை, நாம தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு பியர் ரிவ்யூ வந்து பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குரூப்பா வந்து உங்களோட பிசினஸ் எப்படி நடக்குது, என்ன ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியாத தப்புகள்லாம் வந்து வருபவர்களுக்கு, புதிதாக வருபவர்களுக்கு, அந்த துறையில அனுபவமே இல்லை அப்படின்னு ஆகும்போது, இன்ஃபேக்ட் அனுபவம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த தப்புகள்லாம் வந்து மிக பெருசாக தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம வந்து அதை ஒரு ஆக்ஷன் ஐட்டமா வச்சு வேலை செஞ்சாலே போதும், நமக்கு வந்து வேலைகள் வந்து நடக்கும். இதை ஒரு ஆக்ஷன் பாயிண்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி வேலை செய்ய பார்க்கலாம். யார் ராஜகோபால் சார் இருக்காங்க, நான் இருக்கிற ஆர்எக்ஸ்டி இருக்குது. ஸோ எங்களுடைய பிசினஸ் வந்து நீங்க வந்து மானிட்டர் பண்ணி எங்களோட ப்ராசஸ் என்னன்னு செக் பண்ணி நாங்க எப்படி இயங்குறோம்னு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி இந்த குழுல இருந்து சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் a வெரி பிக் டேக் அவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் நிறைய குழுல போறேன், பட் எல்லாமே வந்து நமக்கு வியாபாரம் தரது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்ல விஷயம் தான். பட் வியாபாரம் நம்ம வளர்றதுக்கான வழிமுறைகள் வந்து வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எங்க நிக்கிறோன்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். இப்போ வெற்றி அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இப்போ நாங்க வந்து ஒரு 3 கோடி ரூபாய் வியாபாரம் பண்றோம், அவங்க 25 கோடி ரூபாய் வியாபாரம் பண்றோம், ரெண்டுமே ஒரே வியாபாரம் தான். நாங்க ஏன் இங்க இருக்கோம், அவங்க ஏன் அங்க இருக்கோம்ன்றதுக்கான வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன பண்ணி அவங்க அங்க போனாங்க, என்ன பண்ணாம நாங்க இங்க இருக்கோம்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நாங்க செஞ்சிருவோம் இல்லையா? அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார், இது பண்ணலாம் சார். நன்றி சார். நன்றி சார். நம்ம போர்டுல ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா கூட கொஞ்சம் சொல்லுங்க.
சார் போர்டு அப்பாயின்மெண்ட் வந்து இவர் வந்து லாஸ்ட் வீக் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டே தான். லாஸ்ட் வீக் நான் மீட்டிங் அட்டன் பண்ணல. நம்ம நார்வேல இருந்து சார் கொடுத்த அப்பாயின்மெண்ட்ல ஒரு ஹாஃப் டன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அது ப்ராசஸ் பண்றோம். ஸோ நாளைக்கு ஃபர்தரா சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னைக்கு அவர் மீட்டிங்ல இருக்காரா சார்? இருக்கீங்களா நீங்க? இருக்க மாதிரி இருந்தது. இருந்தார், வரேன்னு சொல்லியிருந்தாரு. நான் செப்பரேட் சாட்ல கேட்டிருந்தேன். மீட்டிங் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாளைக்கு மார்னிங் அவருக்கு நான் கன்க்ளூட் பண்ணிடுவேன் சார். அவருக்கு என்ன வேணும், என்ன ஐட்டங்கள் வேணும், என்ன என்னங்கிறது எல்லா லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி அவருக்கு கொடுத்துருவேன். நீங்க மிடில் லிஸ்ட்டுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சார். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ராஜகோபால் சார் மீட்டிங் இருக்கு, ஜான்சன் மீட்டிங், அது சார் கூட ஜான்சன் சாரும் அகமது சார் கூட மீட்டிங் இருக்கு. அது ப்ராபப்ளி வெனஸ்டேக்குள்ள நான் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் என்னோட மீட்டிங். தேங்க்யூ. ஓகே. நார்வேக்கு சொல்லுங்க சார். சார் நான் அதியமான் நார்வேலேருந்து சார். ஆக்சுவலி வணக்கம் சார். நம்ம வணக்கம் சார். அது சார் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அவங்க ஓகே. வந்து யூகேல இருந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க அந்த ஓகே. பார்ட்டி. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நம்ம அதை மிஸ் பண்ணனால அவங்க கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருக்காங்க. பட் எனக்கு வந்து பெரிய பிளான்ஸ் இருக்கு. இப்போ இந்த தீபாவளியை வச்சு மையமாக வச்சு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை மட்டும் பேசிட்டோம். எப்படி பேக்கிங், எப்படி அதுக்கு அந்த ஸ்டிக் லேபிளிங் எப்படி பண்ணுறது, அது மட்டும் நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணி அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தீபாவளிக்கு இல்லை அதுக்கு முன்னாடி இந்த இது வருது சார். இப்போ நவராத்திரி பூஜா அந்த ஹாலிடே, மாதிரி சரஸ்வதி பூஜை, பூஜா நவராத்திரி. சரி அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம் சார். ஆக்சுவலா நீங்க கரெக்ட். உங்க பட் என்னோட சைடுல என்னன்னா, எனக்கு வந்து இந்த அந்த கிளியர் கட் சாட் தான் நாளைக்கு காலையில பண்ணுவோம். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுவோம் நான் நினைச்சிருக்கேன். எனி என்ன டைம் அப்படின்னா, ஓகே நம்ம சார். we have a நீங்க separate Zoom meeting. எனக்கு வந்து ம் என்னன்னா, என்ன பேக்கிங் வேணும், எப்படி வேணும், எந்த மாதிரி மெட்டீரியல் வேணும், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப ஃபார் ஆமா ஆமா எக்ஸாம்பிள் சார். இப்ப நேத்து வந்து எனக்கு ஒரு 500 kg இட்லி பொடி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, which is for ம் one European countryக்கு. அவங்க வந்து ம் கிளியர் கட்டா நான் உங்களுக்கு சொல்லிட்டு ரெண்டே ஆப்ஷன் கொடுத்திருந்தேன். உங்களுக்கு 250 ம் கிராம் பேக் அல்லது 1 kg பேக். இதுல எது வேணும், அந்த பேக்கிங் மெட்டீரியல் நீங்க டிசைட் பண்றீங்களா, நான் டிசைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுதான் நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு டைம் இல்ல. அந்த இதுல உங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வித்தின் வீக்குள்ள என்னால அதை ப்ராசஸ் பண்ண முடியல. நான் ஓகே ஃபைன், வி வில் ஃபினிஷ் இட் ஆன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி நான் விநாயகர் சதுர்த்திங்கிறது அந்த ஆர்டர் நான் எதிர்பார்க்கல. பட் ஆ நான் பூஜா ஹாலிடேஸுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நான் நினைச்சிருந்தேன். Which is ஓகே I am ஓகே சார். நோ not ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் சார். ஆமா. ஆக்சுவலி ம். நாளைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ட்ரையலிங் சார் டைமிங் வந்து ஓகே இந்தியாவுக்கும் ஓகே. நமக்கும். நீங்க எனக்கு அந்த கரெக்டான டைம் எனக்கு வந்து 7 ஆஃப்டர் நீங்க என்ன 7னா டைம் 10 சொல்லுங்க, இந்தியன் டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் சார் ஓகே, ஐ அம் ஓகே வித் 10:30க்கு மேலே சார். 10:30 IST 10:30 மார்னிங் 10:30 மேல. மார்னிங் டைம். ஆமாம் சார். ஆமாம். ஓகே, நான் நாளைக்கு மார்னிங் 11 o'clock எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். கேன் ஐ ஃபிக்ஸ் இட் பை 1 o'clock? நோ ப்ராப்ளம் சார். 1 o'clock ஓகே, பேசலாம் 1 சார். o'clock ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. ஸோ கிட்டல்டிங்ல வந்து கணேஷ் எனக்கு ஆஃப்லைன்ல ஒரு அப்டேட் கொடுத்தாரு. செல்லர் வந்து சைனால நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதிக் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ ஃபார்மா ஸ்டார்ட் அப் மீட்டிங் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணணும். அது ஒரு தனியான ஒரு ப்ராசஸ். வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? அருண், கணேஷ் இன்னைக்கு மீட்டிங் வரல. ரீகன், உங்க அப்டேட் ஏதாவது இருக்கா? இல்ல, நான் எதுவும் பேசல. ஓகே. கோபிநாத் டு டிஸ்கஸ் வித் ஜான்சன். கோபி, ஏதாவது அப்டேட் இருக்கா? ஜான்சன் கூட பானுமதி மேடம் கூட ஏதாவது பேச முடிஞ்சதா? ஜான்சன் கூட பேச முடிஞ்சாங்க. பட் இன்னும் பானுமதி மேடம் கூட இன்னும் கனெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அவங்க கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணணும்னா அவங்க நம்பர் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சா இல்லைன்னா இல்ல எப்படி? நம்பர் இல்லைங்க, உங்கள்கிட்ட கான்டாக்ட் இல்லை என்னோட. சரி சரி சரி. அப்போ அவங்கள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். வந்துட்டுனா அவங்களே கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜான்சன் மீட்டிங் மட்டும் வச்சுக்கலாம் அப்போ. Sure, கண்டிப்பா. ஓகே. அப்போ இதுல ஏதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது அக்ரி பண்ணியிருக்கோமா? ஸோ ஜான்சன் வந்து ட்ரை டு ரீச் சம் பீப்புள் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எனக்கு மிட் ரேஞ்ச் ஹாஸ்பிட்டலோட டேட்டா பேஸ் வந்து இந்தியாவில் கிடச்சிச்சுன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். மிட் ரேஞ்ச். ஓகே. நான் ஒருத்தர் உங்களை பேச சொன்னேன், அது பேசியிருக்கு மேடம். ஜான்சன், இந்த டீடைல்ஸ் எடுக்க முடியுமா? என்ன ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் என்ன வேணும் கோபி சார்? இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது கிளினிக்ஸ், நம்ம அதாவது பெரிய அப்போலோ மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு சாஃப்ட்வேர் யார் வேணும்ன்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ரீச் அவுட் பண்ணி பார்க்கணும். அவங்க டேட்டா பேஸ் பிரக்டோ சாஃப்ட்வேர் மாதிரி பேசியிருந்தீங்களா? அவங்க தானே நீங்க? கரெக்ட்டுங்க. கரெக்ட். ஓகே. யூ cannot take it from பிரக்டோ ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து நீங்க எடுக்க முடியாதா? இல்லை, பட் அதில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் லைக் ரெஜிஸ்டர்டு இல்லைங்களா? வி கேனாட் டேக் லைக் ஃபுல் டேட்டா பேஸ் எடுக்க முடியாது நம்மளுக்கு. நம்ம ரீஜன் வைஸா இல்ல, உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் அனுப்புங்க, உங்களுக்கு என்ன டேட்டா வேணும்னு சொல்லிட்டு.
பிகாஸ் ஐ கண்டிப்பாங்க கேன் ஏபிள் டு கலெக்ட் த டேட்டா ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் மொபைல் நம்பர் இது கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியும் பேன் இந்தியா. பட் ஷூர் தமிழ்நாடு நான் சவுத் டிஸ்ட்ரிக்ட் நான் சவுத் ஸ்டேட் 4 ஸ்டேட் இமீடியட்டா பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். பட் ஐ டு நாட் நோ ஓகே உங்களுக்கு என்ன டேட்டா வேணுங்கிறது எனக்கு தெரியல. யூஸ்வலா இது திஸ் இஸ் ஒரு ஏன்னா ஐ வாஸ் இன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஸோ அந்த ஷூர் சார் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கேட்க முடியும். பட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிட்ரேட் பண்ணி வாங்கி தர முடியுங்கிறது எனக்கு தெரியல. எந்த டேட்டா உங்களுக்கு வேணுங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் என்னோட நம்பர் மொபைல் நம்பர் நான் அதுல போட்டிருக்கேன் சாட்ல. ஸ்ரீ கண்டிப்பா நெல்லையல்வான்னு சார் சொல்லி போட்டிருக்கேன். அதுல நீங்க அனுப்புங்க. வி வில் see that. கண்டிப்பா சார் ஷூர் தேங்க்யூ. தேங்க்யூ சார் சார் அது உடனே ப்ராக்டோல இருந்து எடுக்கலாம்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் சார் சூப்பர். இல்ல எனக்கு ப்ரெக்டோ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றதுக்கு முந்தி சார் we had a plan to launch this software with my uncle. ஏன்னா அந்த ப்ரெக்டோ வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது எப்படி இவங்க டேட்டா கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐ சைட் இருந்தது. இது இப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ரெக்டோல தான் வருது அது ஆக்சுவலா. ஸோ அந்த ப்ரெக்டோ ஆப் இவ்வளவு சக்சஸ் ஆகும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் 1 மில்லிகிராம் மெடிசின் ரிலேட்டடாவே வந்தாங்க. அவங்க பிக் சக்சஸ் அவங்க. அதனால வந்து அந்த 1 மில்லிகிராம் டாட்டா அண்டர்டேக் பண்ணும்போது மிகப்பெரிய பணம் கைமாறிச்சு. ஸோ அதை நானே எதிர்பார்க்கல இவ்வளவு தூரத்துக்கு அந்த சாஃப்ட்வேர் போகும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால ஆன்லைன் ஏன்னா டோட்டலாவே அந்த பிசினஸ் வந்து 20% தான் மார்ஜினே இருக்கும். 20 + 10% தான் அந்த பிசினஸ்ல பார்மசூட்டிக்கல்ல பிசினஸ்ல. ஆனா மேனுஃபேக்சருக்கு 800 to 700 to 800% மார்ஜின் இருக்கும். பட் இதுல வந்து இந்த ரீட்டைலர் ட்ரேடருக்கு வந்து இவங்க 2 பேருக்கு இருந்ததை ப்ரெக்டோ கேப்சர் பண்ணாங்க. 1 மில்லிகிராம் கேப்சர் பண்ணாங்க. இப்ப மெட் பிளஸும் அப்பலும் அவ்வளவு தூரத்துக்கு கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால திஸ் இஸ் a குட் பிசினஸ் ஃபார் த நியூ என்டர்பிரனர். ஓகே நைஸ். அதுல வந்து ப்ரெக்டோ நீங்க எல்லாமே அனலைஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் கோபி சார். அதுல வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது வைக்கிறது இது எல்லாமே. ஆனா அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் வந்து ஒரு கன்க்ளூட் ஒன்று வருது. அந்த இது நீங்க அதை வச்சிருக்கீங்களா என்னங்கிறது தெரியல உங்க சாஃப்ட்வேர்ல. அது இன்னும் கொஞ்சம் நல்ல சக்சஸ்ன்னு சொல்லி நிறைய பேஷண்டோட ஃபீட்பேக் டாக்டரோட ஃபீட்பேக்காகவும் இருக்கு. கண்டிப்பா சார் சார் நான் கனெக்ட் பண்ணேன் சார் உங்க கூட கனெக்ட் பண்ணேன் சார். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. ஷூர் தேங்க்யூ. ஓகே. இன்னொரு பாயிண்ட் இருந்தது அனிதா திக் பாயிண்ட். பட் அவங்க 2 பேருமே ப்ரெசென்ட் இல்ல. ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே நமக்கு டைம் ஷூட் அப் ஆயிடுச்சு. வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? ஓகே எதுவும் இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் டைமிங்கும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஆல். பை. தேங்க்யூ. Good night. ஓகே குட் நைட். தேங்க்யூ.